எல்லோருக்கும் வீடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது ஒண்ணு, அந்த வீட்டை நான் தருவேன் அப்படின்னு அவர் சொல்றாரா? இதுதான் கொஸ்டின் மார்க். அதை வச்சுப்போம். அடுத்தது, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியாக இருக்கணும், கார் இருக்கணும் என்பது எதிர்கால லட்சியம், அதுக்கான வசதி வாய்ப்பையும் பொருளாதார வளர்ச்சியையும் உண்டாக்கணும். அப்ப இதுவும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாருங்கிற மாதிரி தெரியல. சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு, இந்த பாயிண்ட் அத்தனையும் தொட்டுட்டார். ஸோ இட்ஸ் கிளவர், ரொம்ப சாமர்த்தியமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன அங்கே மிஸ்ஸிங், என்ன லேக்கிங்னா, இதில் கடைசியாக அவர் சொல்கிறது இது மட்டும் கொஞ்சம் ஜோக் தான். அது விஜய் ஒன்று சொன்னால் அதை செய்யாமல் விட மாட்டான், அது மக்களுக்கு நல்லா தெரியும். இவர் வரைக்கும் சினிமாவில் தான் நடிச்சிருக்காரு. இவர் அரசியல்லையோ அல்லது ஏதோ ஒரு சின்ன பதவியிலையோ அல்லது ஒரு சின்ன மேயராகவோ ஒரு நகராட்சியோடைய தலைவராகவோ இருந்து இவர் ஏதோ சொல்லி அதை செயல்படுத்தி காட்டின அந்த ஹிஸ்டரி எதுவுமே கிடையாது. ஏன்னா ஷேக் ஹசீனாவின் மிகப்பெரிய நண்பர் யார் அப்படின்னா இந்தியா என்னும் நாடு. இப்போ நான் இதில் பாரதிய ஜனதா கட்சியோ காங்கிரஸ் கட்சியோ தனியாக சொல்லலை. இப்பொழுது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இந்தியா நிச்சயமாக ஷேக் ஹசீனாவை பங்களாதேஷிடம் ஒப்படைக்காது. இந்திய வெளியுறவுத்துறை இதை ஒருபோதும் அனுமதிக்காது. ஆனால் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே நிச்சயமாக ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வரப்போகிறது. அது வெறும் டிப்ளமேட்டிக் அளவில் இருக்கா, இல்லை அதை தாண்டி போக போகிறதா? குஜராத்தை பொறுத்தவரை அங்கே பவர் என்பது இவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அது நரேந்திர மோடி, அமித்ஷா அவர்கள் கையில் தான் இருக்கு. இப்போ அவர்கள் தான் யார் முதல்வராக இருக்க வேண்டும், யாரிடம் ஹோம் போர்ட்ஃபோலியோ இருக்க வேண்டும், யாரிடம் நிதி இருக்க வேண்டும் போன்றவற்றை தீர்மானிக்கிறார். போர் நிறுத்த ஒப்பந்தம் என்று ஒன்று இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே அமெரிக்காவின் தரப்பிலிருந்து ஒரு மத்தியஸ்தம் செய்யப்பட்டு நிகழ்ந்திருக்கிறது என்றாலும் இஸ்ரேல் எதை பற்றிய கவலையும் இல்லாமல் தொடர்ந்து தன்னுடைய எதிரிகள் என்று தாங்கள் கருதுபவர்களை எல்லாம் தாக்கிக் கொண்டிருக்கிறார். அதில் ஒன்றுதான் இப்பொழுது ஹெஸ்புல்லா. ஒரு தலைவர் போன உடனே அவர்கள் அடுத்து இன்னொரு தலைவரை கொண்டு வராங்க, உடனே அவர்களையும் தாக்கி அழிக்கிறார். அதுதான் நடந்திருக்கு. இஸ்ரேல் என்ன நினைத்து இயங்குகிறது அப்படிங்கிறதே கொஞ்சம் தெரியல. இப்படி தொடர்ச்சியான தாக்குதல்களை அவர்கள் சதர்ன் லெபனானில் செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு போர் ஆரம்பிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா அப்படின்னா ஒரு சின்ன அளவில் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய தினசரி செய்தி அலசல் நிகழ்ச்சி தொடர்கிறது இந்த வாரம். திங்கட்கிழமை இன்று நான் பத்ரி சேஷாத்ரி. இன்றைக்கு செய்தித்தாளில் மிகவும் பிரதானமாக இருப்பது விஜய் ஒரு தனியார் கல்லூரியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுமார் 2000 பேருடன் கலந்து பேசியது. அந்த நிகழ்ச்சி தான் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. உதாரணத்துக்கு தினத்தந்தியில் பார்த்தீங்கன்னா தலைப்புச் செய்திகள் மட்டும் படிக்கிறேன். மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் விஜயின் 12 வாக்குறுதிகள். நல்ல வருமானம் கிடைக்கும் வகையில் வேலைவாய்ப்பு, கல்வியில் சீர்திருத்தம், பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு, இதெல்லாம் பொதுவாக இருக்குது. ஆனால் அனைவருக்கும் வீடு, மோட்டார் சைக்கிள், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதை மட்டும் பேசுவோம் நம்ம. தினமலரில் பார்த்தீங்கன்னா சொன்னால் செய்வேன், மக்கள் சந்திப்பை மீண்டும் துவக்கிய தவேகா விஜய் உறுதி, காஞ்சிபுரம் கூட்டத்தில் பல வாக்குறுதிகளை அள்ளி வீசினார். இதுதான் கரெக்டு, அள்ளி வீசியிருக்காரு. விகடன் ஆன்லைனில் இருந்து இந்த செய்தி, அதிலிருந்து அதோடைய டீட்டெயில்குள்ளே நான் போகிறேன். 2026ஆம் ஆண்டு தேர்தலில் வென்றால் தவேகா என்னவெல்லாம் செய்யும் அப்படின்னு விஜய் பேசியிருக்கிறத அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. மற்ற விஷயங்கள்லாம் விட்டுருவோம், நேராக அந்த வாக்குறுதிகளுக்கு வந்துடுவோம். அந்த வாக்குறுதிகளாக இந்த செய்தி கட்டுரையில் விகடனில் வந்திருக்கிறது. அதே தான் உங்களுக்கு தினத்தந்தி, தினமலர் மற்றும் பல பத்திரிகைகள்லையும் அதோடைய டீட்டெயில் வந்திருக்கு. என்னென்னு பார்ப்போம். முதல்ல எல்லோருக்கும் நிரந்தரமான வீடு இருக்க வேண்டும். சரி, இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எல்லோருக்கும் வீடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது ஒன்று, அந்த வீட்டை நான் தருவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரா? இதுதான் கொஸ்டின் மார்க். அதை வச்சுப்போம். அடுத்தது, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியாக இருக்கணும், கார் இருக்கணும் என்பது எதிர்கால லட்சியம், அதுக்கான வசதி வாய்ப்பையும் பொருளாதார வளர்ச்சியையும் உண்டாக்கணும். அப்போ இதுவும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாருங்கிற மாதிரி தெரியல. எல்லோருக்கும் வீடு வேண்டும்,
எல்லோருக்கும் ஒரு மோட்டார் வாகனம் வேண்டும், குறைந்தபட்ச மோட்டார் சைக்கிள் வாகனம், முடிஞ்சால் ஒரு கார் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹோப் மாதிரி சொல்லியிருக்காரே தவிர, அத்தனை பேருக்கும் நான் இலவசமாக வீடு தருவேன், அத்தனை பேருக்கும் நான் ஒரு மோட்டார் வாகனம் தருவேன் அப்படின்னு அவர் சொல்லலைங்கிறது வந்து சந்தோஷம். ஏன்னா இதெல்லாம் வந்து செயல்படுத்துவதற்கு சாத்தியமே இல்லாதவை. அனைவருக்கும் வீடுகள் வேண்டுமா, அனைவருக்கும் சொந்தமாக வீடுகள் வேண்டுமா, அல்லது அனைவரும் வாழ்வதற்கு கண்ணியமான வீடுகள் வாடகையிலாவது, குறைந்த வாடகையிலாவது வேண்டுமா அப்படிங்கிறது வந்து ரெண்டும் வெவ்வேறு விஷயம். வீடு, சொந்தமாக வீடு என்பது ஒரு அசெட். அந்த அசெட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது ஒருவர் பெருமளவு பணத்தை ஒரு வீட்டை வாங்குவதில் முடக்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு ஃபினான்ஷியல் டிசிஷன்லேருந்து வருது. மாறாக ஒரு ரீசனபிள் குவான்டிட்டி ஆஃப் ஹவுசிங் ஸ்டாக்னு சொல்லுவோம். நிறைய வீடுகள் அந்த சந்தையில் கிடைத்தால் ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு வாடகையிலேயே வீடு உங்களுக்கு வசிப்பதற்கு கிடைக்கும். ஸோ அது ரெண்டும் வெவ்வேறு. நீங்கள் ஒரு வீட்டை சொந்தமாக வைத்திருக்க வேண்டுமா, அல்லது உங்களுக்கு வசிப்பதற்கு ஒரு ரீசனபிள் ரெண்ட்டில் வாடகையில் வீடு கிடைக்கணுமா? அதே தான் வாகனங்களும். இன்றைக்கு வாகனத்தோடைய அவசியத்தை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதை விட முக்கியமானது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன். சென்ற வாரம் வேறு ஒரு நாட்டில், ஒரு நகரத்தில் இருந்ததன் அடிப்படையில் நான் சொல்கிறேன். ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரி, பெரும்பாலான மேலை நாடுகள், அது ஒரு அதிக வருமானம் படைத்த, ஆவரேஜ் வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள்னு வச்சுக்கோங்க. அங்கே அவர்கள் எங்கே எக்ஸல் பண்ணுறாங்கன்னா அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறதுல. நான் சிட்னி நகரத்தில், ஆஸ்திரேலியாவில் கடந்த ஒரு வாரத்தில் அங்கே தான் இருந்தேன். நீங்கள் எந்த இடத்திலிருந்து, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கு உங்களுக்கு வசதியாக பல ட்ராம் இருக்குது, பஸ் இருக்குது, ட்ரெயின்ஸ் இருக்குது, ஃபெரி இருக்குது. சில இடங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஃபெரி இருக்குது. அதை தவிர பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி போகிறதுக்கு ரொம்ப வசதியாக உங்களுக்கு ஊபர் போன்ற டாக்ஸிஸ் இருக்குது. அதை தவிர அங்கே பாரம்பரியமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆன்லைன் ஆப் பேஸ்டு டாக்ஸிஸ் இல்லாத டாக்ஸிகள் இருக்கின்றன. அப்போ உங்களுக்கு வந்து சொந்தமாக ஒரு வண்டி வைத்திருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. ஸோ ஒரு நாடு வளர்ந்த நாடாக ஆகிறது என்றால் அங்கு தேவை எக்கச்சக்கமான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆப்ஷன்ஸ். அதுதான் முக்கியம் அங்கே. ஸோ எல்லாருக்கும் வண்டி இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வியிலிருந்து பல மேலை நாடுகள் நகர்ந்துட்டேன். வேண்டியவர்கள் வைத்துக்கொள்ளுங்கள், அது பிரச்சனையே இல்லை. ஆனால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வசதியாக போவதற்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ், அஃபோர்டபுள் ஆப்ஷன்ஸ் வேண்டும் என்பதுதான் இந்த இடத்துல முக்கியமான ஒரு பாயிண்ட். அதுக்கு பிறகு இவர் மற்ற பல விஷயங்களை சொல்கிறாரு. எந்த பயமின்றி மக்கள் அரசு மருத்துவமனைக்கு போகிற மாதிரி மாற்ற வேண்டும், பருவமழை காலத்தில் மக்களும் விவசாயமும் பாதுகாக்கப்பட வேண்டும், சட்டம் ஒழுங்கை சரியாக வைத்துக்கொள்ள வேண்டும், எல்லோருக்கும் பவர்ஃபுல்லான பாதுகாப்பை உண்டாக்க வேண்டும், நம்ம வீட்டு பெண்கள் பயமே இல்லாமல் சமூகத்தில் வாழ வேண்டும். இப்போ இது வாக்குறுதிகள் அப்படின்னா இதெல்லாம் இன்னும் இந்த மாதிரி நடுவில் வந்து நிரந்தர வருமானம், வேலை வாய்ப்பு, கல்வி, அதெல்லாம் பற்றி நிறையா சொல்கிறார். இவையெல்லாம் எப்படி செயல்படுத்த போகிறோம் என்கிற விவரத்தை தவிக தேர்தல் வாக்குறுதியில் விரிவாக தெளிவாக சொல்வோம். ஒரு பாயிண்ட் நம்ம வந்து ஒன்று கட்டாயமாக பார்க்கணும். விஜய் வந்து ஒரு டச் பாயிண்ட் மக்களோடு போய் தொடராரு சில இடங்கள். ஏன்னா சமீப காலங்களில் இதெல்லாம் தான் நம்ம ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கிறோம். ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகளையும் அவங்க சொல்ல நீங்கள் அதெல்லாம் சேகரித்து அதில் ஒரு டாப் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அதில் இருக்குது. கல்வி, இது ரொம்ப காலமாக எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை. ஹெல்த் கேர் பிரச்சனை, டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிரச்சனை, ஒரு வருமானம், நிலையான வருமானம் பிரச்சனை, வீடு வாடகைக்கு அல்லது வசிப்பதற்கு பிரச்சனை, டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிரச்சனை ஏற்கனவே சொல்லிட்டேன், சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, இந்த பாயிண்ட் அத்தனையும் தொட்டுட்டார். ஸோ இட்ஸ் கிளவர், ரொம்ப சாமர்த்தியமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன அங்கே மிஸ்ஸிங், என்ன லேக்கிங்னா எப்படி என்பது தான். அது அவ்வளவு எளிதல்ல. இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் அது குறைபாடுடன் இருக்கிறது,
அதை எப்படி மாற்றப் போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவை நீங்கள் ஒரு தேர்தல் வாக்குறுதி பத்திரத்தில், தேர்தல் வாக்குறுதி புத்தகத்தில் கொடுத்து விட முடியாது. இது ஒவ்வொன்றும் தீவிரமாக ஆராயப்பட வேண்டிய விஷயம். அதன்படி நீங்கள் தனித்தனி புத்தகங்களாகவே போட வேண்டிய ஒரு ஒயிட் பேப்பராகவோ ஒரு பெரிய ப்ரெசன்டேஷனாகவோ கொடுக்க வேண்டியது. இது வெறும் பணம் சார்ந்தது மட்டுமல்ல. பணம்னாலுமே கூட அதற்கு தேவையான அளவுக்கான பணம் இருக்கிறதாங்கிற ஒரு கேள்வி வரும். பட் பணம் மட்டும் இல்லை, ஒரு எபிலிட்டி டு டெலிவர். நம்முடைய அரசாங்கத்துக்கு ஒன்றை செய்வதற்குரிய திறன் இருக்கிறதா? ப்ராஜெக்ட்ஸை வேகமாக முடிக்கிறதுக்கான திறன் இருக்கா? இதையெல்லாம் செயல்படுத்தி தொடர்ந்து ஒரு தரத்தில் சீராக வைத்திருக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறதா? நான் சொல்கிறது அரசுனா அரசு மிஷினரி, பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ். இப்போ போக்குவரத்து துறை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர்கள் எத்தனையோ பேருந்துகள் விட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவை போதவில்லை, அவற்றின் தரம் போதவில்லை. அப்போ என்ன நமக்கு வேணுங்கிறதுக்கும் என்ன நம்மக்கிட்ட இருக்குங்கிறதுக்கும் இடையில் உள்ள கேப் இருக்கே, அது ரொம்ப பெருசு. ஸோ இதை இவர் எப்படி ஒரு தேர்தல் அறிக்கையில் இதை இப்படி செய்ய போகிறேன் என்பதை இவர் எப்படி சொல்ல போகிறார் அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. அது ஒரு பெரிய செல்ஃப் கான்ஃபிடன்ஸை காமிக்குது. ஆனால் அதற்குரிய அளவுக்கான திறன் விஜய்க்கும் அவரை சுற்றி இருப்பவர்களுக்கும் இருக்காங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் உண்மை. ஆனால் இந்த பிரச்சனைக்குரிய தீர்வை முன்வைக்கக்கூடிய திறன் இவர்களுக்கு இருக்கிறதா என்பது எனக்கு சந்தேகம். பார்க்கலாம், அப்படி அந்த திறன் அவர்களுக்கு இருந்து அவர்கள் அதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் கடைசியாக அவர் சொல்கிறது இது மட்டும் கொஞ்சம் ஜோக் தான். அது விஜய் ஒன்று சொன்னால் அதை செய்யாமல் விட மாட்டான், அது மக்களுக்கு நல்லா தெரியும். இவர் இது வரைக்கும் சினிமாவில் தான் நடிச்சிருக்காரு. இவர் அரசியல்லையோ அல்லது ஏதோ ஒரு சின்ன பதவியிலையோ அல்லது ஒரு சின்ன மேயராகவோ ஒரு நகராட்சியோடைய தலைவராகவோ இருந்து இவர் ஏதோ சொல்லி அதை செயல்படுத்தி காட்டின அந்த ஹிஸ்ட்ரி எதுவுமே கிடையாது. விஜய் சொன்னால் அதை செய்யாமல் விட மாட்டான் அப்படின்னா இதெல்லாம் வெறும் சினிமா வசனம் மாதிரி இருக்குது. சினிமாவில் தான் அதெல்லாம் நடந்திருக்கே தவிர சொல்லி செய்வது என்பது, அதுவும் மக்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா அது வெறும் அடித்து விடுதல் தான். செய்து காமிக்கிறேன்னு வேணால் சொல்லுங்கள், அதுக்கு நிறைய தூரம் இருக்குது. அது அவ்வளோ எளிதும் இல்லை. அதை புரிஞ்சுக்காமல் சினிமா வசன பாணி மட்டுமே இருந்தால் அது எந்த விதத்திலும் அது பலன் தராது அப்படிங்கிறது தான் என்னுடைய. இந்த செய்தி பல பத்திரிகைகளில் வந்திருக்கு. பங்களாதேஷ் சீக்ஸ் ஷேக் ஹசீனாஸ் எக்ஸ்ட்ரடிஷன் சென்ஸ் லெட்டர். இந்து பத்திரிகையில் வந்திருக்கு, மேலும் பல பத்திரிகைகளில் வந்திருக்குது. இது நம்ம ஏற்கனவே சென்ற வாரம் நம்ம பேசினதில் பார்த்தோம். ஒரு இன்டர்நேஷ்னல் கிரைம்ஸ் ட்ரிபியூனல்னு பங்களாதேஷ் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதில் மாணவர் புரட்சியின் போது பலர் இறக்க காரணமாக இருந்தவர் ஷேக் ஹசீனா என்று அவர் மீது குற்றம் சாட்டி அவருக்கு மரண தண்டனை அறிவிச்சிட்டாங்க. ஷேக் ஹசீனா அந்த மாணவர் புரட்சியின் போது தப்பித்து இந்தியாவுக்கு புகலிடம் அடைந்திருக்கிறார். இங்கே தான் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அவரை உடனடியாக எங்களுக்கு திருப்பி தாருங்கள், நாங்கள் தண்டனையை நிறைவேற்றணும், அவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு வங்கதேசம் இந்தியாவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறது. இந்த கடிதத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிமார்க்ஸ் ஃப்ரம் மிஸ்டர் ஹுசைன் came on a day when the International Crimes Tribunal announced another hearing about Ms. Hasina's alleged involvement in cases related to enforced disappearance of political activists and critics during her 16-year-long tenure that ended on August 5, 2024. The interim government of Bangladesh has sent a letter to the Indian Ministry of External Affairs seeking her extradition, said the Foreign Affairs Advisor of Bangladesh's interim government, Tawheed Hossain, on Sunday. ஏற்கனவே நாங்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கோம். இன்னும் அவருடைய ஷேக் ஹசீனாவுடைய ஒரு 16 ஆண்டுகள் ஆட்சியில் பலர் காணாமல் போயிருக்கிறார்கள். முதல்ல அவர்கள் அந்த மாணவர் புரட்சியின் போது கொல்லப்பட்டவர்கள் சம்பந்தமான வழக்கை நடந்து அவருக்கு தீர்ப்பு அளித்தாச்சு. அடுத்தது 16 ஆண்டுகள் அவருடைய ஆட்சியின் போது பலர் காணாமல் போயிருக்கிறார்கள், அதையும் நாங்கள் விசாரிக்கப் போகிறோம், அதனால் அவரை உடனடியாக திருப்பி தாருங்கள், நாங்கள் லெட்டர் ஏற்கனவே எழுதிட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். A letter has been sent day before yesterday, said Mr. Hossain in a brief remark to reporters on Sunday evening. The Ministry of External Affairs in New Delhi is yet to respond on the matter. இப்போ நம்முடைய அரசு இதற்கு பதில் எதுவும் தெரிவிக்கவில்லை. பங்களாதேஷுடைய ஹோம் மினிஸ்டர் ஆசாத் உஸ்ஸமான் கான் கமால் சென்ற வாரம் என்ன சொல்லியிருக்காரு
அப்படின்னா இந்த we call upon the government of India to hand over these two persons to the authorities in Bangladesh without further delay. This is also a responsibility for India according to the existing extradition treaty between the two sides. இதுதான் வந்து அங்கே அவர்களுடைய அமைச்சர் சொல்லியிருக்காரு, உள்துறை அமைச்சர். உடனடியாக இந்த ரெண்டு பேரையும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஷேக் ஹசீனாவையும் அவருடைய மகனையும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே நம் இரு நாடுகளுக்கு இடையே ஒரு எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி இருக்குது. எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டினா ஒரு நாட்டின் குற்றவாளி இன்னொரு நாட்டுக்கு போய் இருந்தால் அந்த குற்றவாளியை பிடித்து மீண்டும் எந்த நாடு அதை கேட்கிறதோ அவர்களுக்கு தர வேண்டியது இரண்டாவது நாட்டின் பொறுப்பாகிறது. பங்களாதேஷத்திலிருந்து இந்தியாவுக்கு ஒரு குற்றவாளி வந்துவிட்டால் இந்தியா அவரை பங்களாதேஷிடம் ஒப்படைக்க வேண்டும். அதே மாதிரி இந்திய குற்றவாளி ஒருவர் பங்களாதேஷ் போனால் பங்களாதேஷ் அந்த குற்றவாளியை பிடித்து இந்தியாவுக்கு ஒப்படைக்க வேண்டும். ஸோ அந்த உடன்படிக்கையின்படி நீங்கள் ஷேக் ஹசீனாவை எங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா என்ன சொல்லியிருக்குன்னா, நோட்டட். அப்படி ஆமாங்க, ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கு, இதை நாங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு. இந்தியா என்ன செய்யும் அப்படிங்கிற கேள்வி ஒன்று வருது. முதல்ல வந்து இந்தியா எந்த விதத்திலும் இந்த எக்ஸ்ட்ரடிஷனுக்கு உடன்படாது. ஏன்னா ஷேக் ஹசீனாவின் மிகப்பெரிய நண்பர் யார் அப்படின்னா இந்தியா என்னும் நாடு. இப்போ நான் இதில் வந்து பாரதிய ஜனதா கட்சியோ காங்கிரஸ் கட்சியோ தனியாக சொல்லலை. இப்பொழுது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இந்தியா நிச்சயமாக ஷேக் ஹசீனாவை பங்களாதேஷிடம் ஒப்படைக்காது. இந்திய வெளியுறவுத்துறை இதை ஒருபோதும் அனுமதிக்காது. ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி இருக்குது, இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள்? இப்போ முதல்ல வந்து என்ன பண்ண வேண்டி இருக்குன்னா, ஷேக் ஹசீனா உலக அரங்கில் இன்டர்நேஷ்னல் கோர்ட் தி ஹேக் நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த கோர்ட்டை அணுகி வங்கதேசத்தின் அந்த ட்ரிபியூனல் பண்ணது வந்து ஒரு நியாயமான தீர்ப்பல்ல என்று ஒருவேளை அவர் முறையிட வேண்டியிருக்கும். அப்படியெல்லாம் ஏதாவது செய்தால்தான் அவருக்கு சட்டபூர்வமான பாதுகாப்பு என்பது வரும். இல்லாவிட்டால் அவரால் வேறு எந்த நாட்டுக்கும் போக முடியாது. வேறு நாடுகளுக்கு பங்களாதேசத்தோடு எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி இருந்தால் இவர் அங்கே போய் மாட்டிக்கொள்ள நேரிடும். அதனால் இவர் வந்து உடனடியாக அடுத்த கட்டம் ஒரு நாட்டின் இப்போ இவர் போய் பங்களாதேசத்தோட உச்ச நீதிமன்றத்திலலாம் மனுவெல்லாம் போடவே முடியாது. பட் அதுக்கு நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல வெளியில் போய் அதற்கு எதிர்த்தாப்போல் நீங்கள் வந்து போராட வேண்டும். இல்லைன்னா அவர் வந்து இந்தியாவோட ஒரு பாதுகாப்பில் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துருக்க வேண்டும். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்ப்போம். ஆனால் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே நிச்சயமாக ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வரப்போகிறது. அது வெறும் டிப்ளமேட்டிக் அளவில் இருக்கா, இல்லை அதை தாண்டி போக போகிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. அடுத்த செய்தி வந்து பீகார் அமைச்சரவை பற்றியது. இதுவும் ஒரு சில பத்திரிகைகளில் வந்திருக்கு. இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு விரிவான செய்தி வந்திருக்கிறது. சிஎம் மைனஸ் ஹோம், பீகார் ஜாயின்ஸ் அ ரேர் லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் டிவைடட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இதோடைய சாரம் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் முதலமைச்சர்கள் எல்லாருமே உள்துறையை, மாநில முதலமைச்சர்கள் எல்லோருமே உள்துறையை தங்கள் கைக்குள் வைத்து கொண்டிருப்பார்கள். இதுதான் வந்து பெரும்பாலும் நடக்குது. தமிழகத்தில் அதுதான் நிலை. முதலமைச்சர் ஸ்டாலினிடம் தான் அந்த ஹோம் போர்ட்ஃபோலியோங்கிறது இருக்குது. அதுதான் வந்து மாநிலத்தின் சட்ட ஒழுங்கு, காவல்துறை போன்ற அனைத்தையும் தன் கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைச்சரகம். பெரும்பாலான மாநிலங்களில் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு முதல்வர் இருக்கும்பொழுது ஹோம் வந்து எப்பொழுதுமே அவர் கையில் தான் இருக்கிறத பார்த்துருக்கோம். ஆனால் எங்கெல்லாம் ஒரு கூட்டணி அமைச்சரவை இருக்கோ அங்கே சில இடங்களில் மாற்றம் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, எங்கெல்லாம் ஒரு முதல்வர் கொஞ்சம் பலம் குறைந்தவராக இருக்காரோ, அது வந்து ஒரு ஒற்றை பெரும் கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுதும் கூட அப்போ அந்த பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோஸ் அப்படிங்கிறது வந்து பிரித்து கொடுக்கப்படுவதையும் பார்க்கிறோம். நம்ம உதாரணத்துக்கு முக்கியமான சில துறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிதித்துறை, ஹோம், இது ரெண்டும் வந்து மாநில அளவில் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்போ இது வந்து பல நேரங்களில்
நிதித்துறையை கையில் வைத்திருப்பவர் ஒரு நம்பர் 2 போன்று கருதப்படுவார். அது ஸ்ட்ரிக்டாக அது உண்மை கிடையாது. இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு அதிகமான ஒரு பலம் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி தான் ஹோம் அப்படிங்கிறதும். அப்போ என்னென்ன இடத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான செய்தி வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்திருக்கு. வெகு சில மாநிலங்களில் மட்டும்தான் முதல்வரிடம் இந்த உள்துறை என்பது இல்லாமல் இருக்கிறது. பீகார் அதோடு சேர்ந்து விட்டது அப்படிங்கிற செய்தியை அவங்க சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு குஜராத், கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், வடகிழக்கு மாநிலங்கள் பல, இங்கெல்லாம் முதல்வரிடமே இந்த லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது இல்லை, அது பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மற்ற எல்லா மாநிலங்களையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்வரிடம்தான் அந்த ஹோம் லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது இருக்குது. இப்பொழுது பீகாரிலும் இதே மாதிரியாக முதல்வர் அவருடைய போர்ட்ஃபோலியோவில் லா அண்ட் ஆர்டர் இல்லை அப்படிங்கிறத அவங்க அதை குறிப்பிட்டு காட்டுறாங்க. நிதிஷ்குமார் இந்த குரூஷியல் டிபார்ட்மெண்ட்டை டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் சாம்ராட் சௌத்ரி, பாரதிய ஜனதாவுடைய சாம்ராட் சௌத்ரி அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இதில் என்ன விஷயம் இங்கே அப்படின்னா, நிச்சயமாக பீகாரை பொறுத்த வரைக்கும் இந்த பவர் ஈக்குவேஷனில் சின்ன சின்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு. போன முறை பெற்ற இடங்களை விட அதிகமான இடங்களை நிதிஷ்குமார் பெற்றிருந்தாலும் பாரதிய ஜனதாவுடைய வலு என்பது மிக கணிசமான அளவுக்கு அதிகரித்து கொண்டே போயிருக்கு. அவர்கள் முதலமைச்சர் இடத்தை நிதிஷ்குமாருக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்போ மாறாக அவர்கள் பலவற்றை கேட்டு பெறுவார்கள் தானே. ஸோ அந்த விதத்தில் அவங்க வந்து ஹோம் அப்படிங்கிறது எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டு அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இது மற்ற பெரிய அனாலிசிஸ்லாம் இதுக்கு தேவையில்லை. ஆந்திர பிரதேசில் இது ஏன் எப்படி இருக்குது, ஆந்திர பிரதேசில் குஜராத்லேயும் சீஃப் மினிஸ்டருங்கிறவங்க வந்து ஆந்திர பிரதேசத்தை எடுத்துக்கிட்டால் ஃபுல்லி பவர்ஃபுல். அவர் தான் வந்து அவர் நினைத்தால் தனியாகவே அவர் ஆட்சியை அமைத்திருக்க முடியும். ஒரு கூட்டணி ஆட்சி அமைத்திருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. அப்படியும் அவர் வந்து தன் கட்சியைச் சேர்ந்த ஒருவருக்கு, தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த ஒருவருக்கு ஹோம் போர்ட்ஃபோலியோவை கொடுத்துருக்காரு. அவ்வளோதான். குஜராத்னு எடுத்துக்கிட்டால் அதில் வந்து இப்பொழுது முதல்வராக இருப்பவர், இதற்கு முன்னாள் முதல்வராக இருந்தவர்கள், நரேந்திர மோடிக்கு பிறகு முதல்வராக இருந்தவர்கள் அனைவருமே ஒரு தனியான ஒரு பவர்ஃபுல்லான லீடர்னு சொல்ல முடியாது. குஜராத்தை பொறுத்தவரை அங்கே பவர் என்பது இவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அது வந்து நரேந்திர மோடி, அமித்ஷா அவர்கள் கையில் தான் இருக்குது. இப்போ அவர்கள் தான் யார் முதல்வராக இருக்க வேண்டும், யாரிடம் ஹோம் போர்ட்ஃபோலியோ இருக்க வேண்டும், யாரிடம் நிதி இருக்க வேண்டும் போன்றவற்றை தீர்மானிக்கிறார்கள். ஸோ ஆந்திர பிரதேசத்தையும் குஜராத்தையும் ஒன்றாக வைக்கக்கூடாது. பீகாரில் முற்றிலும் வேற ஒரு விஷயம் வருது. அங்கே கூட்டணி அமைச்சரவை இருக்குது. அந்த கூட்டணி அமைச்சரவையில் முதல்வர் பதவியை நிதிஷ்குமாருக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் என்றால் ஹோம் வேண்டும் தங்களுக்கு என்று கேட்டு பாரதிய ஜனதா வாங்கியிருக்கிறது. அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அதனால் இது ஒவ்வொன்றையும் வேறு வேறு விதமாக பார்க்க வேண்டும். இதோடைய அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் என்றால், ஏதோ ஒரு பாயிண்டில் நிதிஷ்குமார் போதும் தேர்தல் எனக்கு என்று அவர் முடிவு செய்யும் பொழுது அவருடைய கட்சி கூட்டணியில் இருக்கும். ஆனால் முதல்வர் பதவி முழுமையாக பீகாரில் பாரதிய ஜனதாவுக்கு வந்துவிடும். ஆனால் அவர்கள் தொடர்ந்து ஜெயிக்கிறார்களா போன்ற விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும். அடுத்ததாக ஒரு சர்வதேச செய்தி ஒன்றை பார்த்து விடுவோம். இஸ்ரேல் கில்ஸ் டாப் ஹெஸ்பொல்லா கமாண்டர் இன் அட்டாக் ஆன் லெபனான்ஸ் கேபிட்டல். இப்போ ஹெஸ்பொல்லா கன்ஃபர்ம்ஸ் டெத் ஆஃப் கிரேட் கமாண்டர் ஹைத்தாம் அலி தபாத்தபாய் அண்ட் சேஸ் இஸ்ரேலி அட்டாக்ஸ் ஓப்பன் டோர் டு எஸ்கலேஷன் ஆஃப் அசால்ட்ஸ். செய்தி இதுதான். கொஞ்சம் விரிவாக ஒரு சில விஷயங்களை பார்த்துருவோம். ஹமாஸ் இஸ்ரேல் மீது ஒரு பெரும் தாக்குதலை 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நிகழ்த்தியது. அந்த தாக்குதலை அடுத்து இஸ்ரேல் தன்னுடைய முழு பலத்தையும் கொண்டு ஹமாஸ் மீது மட்டுமல்லாமல் ஹமாஸின் ஆதரவாளர்களாக சுற்றுப்புறத்தில் இருக்கும் அனைவரையும் தாக்கியது. அவர்களும் இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடுத்தார்கள். அப்படி முற்றிலுமாக அழிக்கப்பட்ட ஓர் அமைப்பு தான் ஹெஸ்பொல்லா என்பது. ஹெஸ்பொல்லா என்பது இஸ்ரேலை ஒட்டி இருக்கக்கூடிய லெபனான் என்ற நாட்டில் இருக்கும் ஒரு மிலிஷியா. மிலிஷியா என்றால் அவர்கள் அந்த நாட்டில் தீவிரவாதிகள் அல்லர், அவர்கள் தனிக்குழு. ஆனால் லெபனானின் இராணுவத்தை விட, காவல்துறையை விட அதிக பலம் வாய்ந்த ஆயுதம் ஏந்திய ஒரு குழுவினர். இவர்கள்
ஒரு உடன்படிக்கை மூலமாக அந்த நாட்டில் ஒரு கூட்டணியாக ஆட்சியுமே செய்கிறார்கள். அப்போ லெபனானுடைய இராணுவம் நினைத்தாலும் கூட அவர்களால் ஹெஸ்பொல்லாவிடமிருந்து ஆயுதத்தை எல்லாம் பறித்திருக்கவே முடியாது. இதுதான் அடிப்படை. இப்போ ஹமாஸ் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகிறது, இஸ்ரேல் பதிலுக்கு ஹமாஸ் மீது தாக்குதல் நடத்துகிறது. ஒரு கட்டத்தில் ஹெஸ்பொல்லா தன்னுடைய ராக்கெட்டுகளை கொண்டு இஸ்ரேலை தாக்குகிறது. அப்பொழுது இஸ்ரேல் மிக பயங்கரமான விதத்தில் ஏற்கனவே அவர்கள் ஹெஸ்பொல்லாவுக்குள் ஊடுருவி இருந்திருக்கிறார்கள். பெல்ட் பாம் என்று சொல்லக்கூடிய, பெல்ட் பாம் கிடையாது, எல்லோரும் இந்த ஹெஸ்பொல்லாவினர் எல்லோரும் ஒரு பேஜர் கருவி செல்போனுக்கு முன்னால் பயன்பாட்டில் இருந்தது. அதை அவர்கள் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். இந்த பொருட்களை எல்லாம், இந்த கருவிகளை எல்லாம் இஸ்ரேல் அதை உருவாக்கிய நாட்டிலிருந்து பெற்று அதை திறந்து அதற்குள் வெடிமருந்தை வைத்து என்றோ ஒரு நாள் நமக்கு பயனாகும் என்று வைத்து அதை ஹெஸ்பொல்லாவிடம் வேறு ஒரு நாட்டு நிறுவனம் போல நடித்து விட்டிருந்திருக்கிறார்கள். இது சினிமாவில் மட்டுமே காணக்கூடிய காட்சி போல ஒன்று. அப்போ இது எல்லாவற்றையும் அனைத்து ஹெஸ்பொல்லா முதல் தர இரண்டாம் தர தலைவர்கள் அனைவருமே தங்களது இடுப்பில் அணிந்து வைத்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட தினத்தில் இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரேல் லெபனான் மீதான தாக்குதலை தொடுக்க முயற்சி செய்த பொழுது என்ன பண்ணார் என்றால் இந்த பேஜர்களை எல்லாம் வெடிக்க வைத்தார். பேஜர் இடுப்பில் இருந்ததால் அது வெடித்த பொழுது ஏகப்பட்ட கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட முக்கியமான ஹெஸ்பொல்லாவின் படை வீரர்கள், தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், 1ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டார்கள். பலர் இறந்து போனார்கள். அந்த விஷுவல்ஸ் எல்லாம் நமக்கு வந்தது பார்த்தோம். அவங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பொருள் வாங்கிட்டே இருப்பாங்க. டப்பு ஒரே நேரத்தில் இந்த 2000-3000 பேர் யாரெல்லாம் பேஜர்களை வைத்திருந்தார்களோ அத்தனை பேரும் தாக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக அவருடைய தலைவர், ஹெஸ்பொல்லாவுடைய தலைவர் மீது வெடிகுண்டு தாக்குதல், அவர் மீது ஒரு விமானத்திலிருந்து குண்டை தாக்கி அந்த வீட்டையே அடித்து நொறுக்கினார்கள். இந்த எப்படி ஹமாஸ் மட்டுமில்லாமல் காசாவின் மக்களும் சேர்த்து கொல்லப்பட்டார்களோ, ஹெஸ்பொல்லாவின் மிக மிக முக்கியமான டாப் தலைவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டார்கள் இந்த போரின் போது. இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது என்றால், போர் நிறுத்த ஒப்பந்தம் என்று ஒன்று இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே அமெரிக்காவின் தரப்பிலிருந்து ஒரு மத்தியஸ்தம் செய்யப்பட்டு நிகழ்ந்திருக்கிறது என்றாலும், இஸ்ரேல் எதை பற்றிய கவலையும் இல்லாமல் தொடர்ந்து தன்னுடைய எதிரிகள் என்று தாங்கள் கருதுபவர்களை எல்லாம் தாக்கிக் கொண்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் இப்பொழுது ஹெஸ்பொல்லா. ஒரு தலைவர் போன உடனே அவர்கள் அடுத்து இன்னொரு தலைவரை கொண்டு வராங்க, உடனே அவர்களையும் தாக்கி அழிக்கிறார்கள். அதுதான் நடந்திருக்கு. இது ஒரு ஒரு பில்டிங் ஒன்று, அந்த பில்டிங்கை அடித்து லெபனானில் இருக்கக்கூடிய பெய்ரூட் என்ற நகரத்தின் சதர்ன் சபர்ப்ஸ் அங்கே அடித்து அந்த ஹைத்தம் அலி தபாய் அப்படிங்கிறவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. இப்போ இதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறதுல சர்வதேச நாடுகள் எல்லாவற்றுக்குமே ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். இதில் என்ன மாதிரி இப்போ லெபனானுக்கு இதை என்ன செய்யறதுன்னு தெரியாது. ஹெஸ்பொல்லாவுக்கு திருப்பி தாக்குவதற்கான எந்த திறனும் இல்லை. அவர்களுடைய திருப்பி தாக்கும் திறனெல்லாம் கிட்டத்தட்ட முற்றிலுமாக அழிக்கப்பட்டாயிற்று. ஹெஸ்பொல்லாவுக்கு ஆயுதங்களை கொடுத்து அவர்களுக்கு பணமும் ஊக்கமும் கொடுத்து கொண்டிருந்த ஈரான் மீதும் இஸ்ரேல் மிக கடுமையாக தாக்கி அவர்களையும் திக்குமுக்காட செய்துவிட்டது. இப்போ அவர்கள் மீண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் ஹெஸ்பொல்லாவுக்கு எந்த ஆதரவையும் தர முடியாது. ஹமாஸ் தரைமட்டமாகி இருக்கிறது. அப்போ இதை பயன்படுத்தி கொண்டு இஸ்ரேல் என்ன செய்கிறது என்றால், ஹெஸ்பொல்லா மீது தாக்குவோம், ஹெஸ்பொல்லா திருப்பி தாக்க எத்தனித்தால் உடனே படைகளை, ஏன்னா இப்போ ஹமாஸோடு போரிட முடியாது, ஒரு மாதிரியான போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படியே அங்கே அப்பப்பொழுது குண்டுகள் வீசி சில தாக்குதல்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது இஸ்ரேலிய படை என்பது சும்மா இருக்கிறது. அப்போ ஹெஸ்பொல்லாவுக்கு மற்ற சுற்றி இருக்கும் யாரும் நண்பர்கள் கிடையாது. ஈரானை தவிர பெரிய நண்பர்கள் என்று சொல்வதற்கு அவர்களுக்கு யாரும் கிடையாது. அப்பொழுது ஏதேனும் ஒரு காரணத்தை காட்டி இஸ்ரேல் மீண்டும் லெபனானுக்குள் நுழைந்து லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்பொல்லாவினரை தரைமட்டமாக்குவதற்கான
ஒரு உந்துதலுக்காக இந்த மாதிரியான செயல்களை செய்கிறார்களோ என்ற ஒரு தோற்றம் நமக்கு ஏற்படுகிறது. ஆனால் ஹெஸ்பொல்லா அதை செய்யுமா, இல்லை மீண்டும் அமெரிக்கா வந்து ஒரு மத்தியஸ்துக்கு இங்கே வருமா என்பதெல்லாம் நமக்கு தெரியவில்லை. இப்பொழுதைக்கு வந்து இன்னொரு எஸ்கலேஷன் லெபனானில் சாத்தியம் ஆகலாம் என்பதற்கு இது ஒரு கட்டியம் கூறுவது போல இருக்கிறது. ஏன்னா இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான பிரச்சனை இப்பொழுதுதான் சுமாராக முடிவுக்கு வந்திருக்கிறது. இஸ்ரேல் என்ன நினைத்து இயங்குகிறது அப்படிங்கிறதே கொஞ்சம் தெரியல. இப்படி தொடர்ச்சியான தாக்குதல்களை அவர்கள் வந்து சதர்ன் லெபனானில் செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு போர் ஆரம்பிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா அப்படின்னா ஒரு சின்ன அளவில் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் வேறு ஒரு விதத்தில் பார்க்கும்பொழுது இஸ்ரேல் வந்து இந்த ஹெஸ்பொல்லாவிடமும் ஹமாஸிடமும் நிறைய பட்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து திருப்பி கொடுப்பதற்கான ஒரு இடமாக அவர்கள் இப்பொழுது பார்க்கிறார்கள். ஒரு விதத்தில் லெபனானில் இருந்து ஹெஸ்பொல்லா என்பதை முற்றிலுமாக அழித்தால் அது லெபனானுக்குமே நல்லது. இஸ்ரேலுக்கு நல்லதோ இல்லையோ, லெபனானுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல செயலாக ஆகும். ஆனால் அதையெல்லாம் செய்வது எளிதல்ல. அதனால் இஸ்ரேல் மனசில் என்ன நினைக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதுவும் வந்து ஷெல் பண்ணிட்டு பொறுத்திருந்தான் பார்க்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையில தான் நம்ம அதை வைத்திருக்கோம். இன்றைய தினத்தில் என்னோடு சேர்ந்து இந்த முக்கியமான சில செய்திகளை எல்லாம் அலசி அதை பற்றி பேசியதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி.